முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கோட்டை நகராட்சி தலைவி ராமலட்சுமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டுள்ளது. செங்கோட்டை நகராட்சி தலைவி ராமலட்சுமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது கைவிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கவுன்சிலர்கள் 9 பேர், பாஜக கவுன்சிலர்கள் 4 பேர் மட்டுமே வருகை புரிந்திருப்பதாகவும், இதனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். செங்கோட்டை நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக இருப்பார் ராமலட்சுமி, ஒரு திமுகவை சேர்ந்தவர். இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி மனு கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 19 கவுன்சிலர்கள் மனு கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு மற்றும் விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு அனைத்து கவுன்சிலர் வருவார்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் 9 அதிமுக கவுன்சிலர்கள், 4 பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர்கள் என 13 கவுன்சிலர்கள் மட்டுமே அந்த நிலை 20 கவுன்சிலர்கள் இருந்தால் மட்டுமே நம்பிக்கையில்லா தீர்மானமும் விவாதமும் நடைபெறும் கூறப்பட்டது. இந்த நிலை யாரும் வராததன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது கைவிடப்பட்டுள்ளது. அனைத்து அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வெளியேறியுள்ளனர் கூட்டத்தில் அரங்க வைத்து.